ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஐ பிகம் எ லெஜெண்ட் எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அனிமியோட கதையை பார்ப்போம். நம்ம ஹீரோ எஸ் ரேங்க் மேஜா இருந்து ஹீரோ பார்ட்டி கூட சேர்ந்து ஆயிரக்கணக்கான டீமனை அழிச்சது மட்டும் இல்லாம 10 வருஷத்துக்கு மேல பேட்டில்ல ஈடுபட்டு டீமன் கிங்க தன்னோட ட்ரெயின் டச் சொல்ற பவர் மூலமா தாக்கி அழிக்கான். எல்லாம் முடிச்சக்கு அப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட பாக்கிறதுக்காக சிட்டியை நோக்கி வரும்போது 10 வருஷத்துக்கு மேல பேட்டில் நடந்தனால ஹீரோ இறந்துட்டான்னு நினைச்சு அவன ஒரு லெஜெண்டரி ஹீரோ மாதிரி பாவிச்சு எல்லாருமே கொண்டாடிட்டு வராங்க. நான் தான் அந்த லெஜெண்டரி ஹீரோன்னு மத்தவங்களுக்கு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறவன் தன்னோட பேரை மாத்திக்கிட்டு எஃப் ரேங்க் அட்வென்ச்சரா தன்னோட ஜேர்னிய ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கான். ஏற்கனவே ட்ரெயின் டச்சை பயன்படுத்தி டீமன் கிங்க தோக்கடிச்சனால டீமன் கிங்க விடவும் ஒரு பயங்கரமான பவர் வச்சிருக்கிற நம்ம ஹீரோ அவனோட புது ஜேர்னிய ஆரம்பிச்சக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கையில எந்த மாதிரி அட்வென்ச்சர் பேட்டில்ஸ் எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்றதுதான் இந்த அனிமியோட கதையே. இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா பாருங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா எபிக்குள்ள போவோம். ஸ்டார்டிங்லயே வாரியரா இருக்கிற கோரனும் ஹீரோவா இருக்கிற எரிக்கும் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து டீமன்ஸோட இடத்துக்குள்ளேயே போய் அதிகமான டீமன்ஸை தோக்கடிச்சிருப்பாங்க. டீமன் கிங்கோ கதையை முடிக்க போற நேரத்துல தன்னோட கைய மட்டும் துண்டிச்சிட்டு தப்பிச்சு அங்க இருந்து ஓடி போயிருக்கும். நம்ம 3 பேருமே இப்போ ஒன்னா வீட்டுக்கு போறதுக்கான டைம் வந்துட்டு டீமன் கிங்கோட கதையை முடிக்காத பட்சத்துல எதுவுமே முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நம்ம சீக்கிரத்துல டீமன் கிங்கோட கதையை முடிச்சே ஆகணும். டீமன் கிங் இங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கறனால கண்டிப்பா அவன் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கைஸ் நீங்க ஏதாச்சும் சொன்னீங்களா? இதனாலதான் உனக்கு எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைக்கவே மாட்டாங்க. இந்த க்ளூமியான டைமென்ஷனல் ரிஃப்ட்டுக்கு குட் பை சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்புறதுக்கான டைம் வந்துட்டு ரொம்ப வருஷமாவே இந்த பேட்டில்ல நம்ம ஈடுபட்டு இருக்கோம். எனக்கு குழந்தை பிறந்த விஷயத்தையே நான் மொத்தமா மறந்து போயிட்டேன். என்னோட பொண்ணுக்கு என் முகம் மறந்துருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஃபேமிலி இருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுலாம் சகஜம் தானே. அதனாலதான் நான் சிங்கிளாவே இருந்துட்டு இருக்கேன். லக் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம திரும்பி போகும்போது நம்ம ஃபேமிலி நம்மளுக்கு காத்துட்டு இருக்கிற சுகமே தனி சுகம் தான். கோரனும் நானும் சேர்ந்து அதிகமான மான்ஸ்டர் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு முக்கியமான காரணமே எங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் தான். அதனால சீக்கிரத்துல உனக்கும் ஒரு ஃபேமிலியை உருவாக்குறத உனக்கு நல்லதுன்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அதிகமான டீமன்ஸ் அவங்களை அழிக்கிறதுக்காக அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கும். நம்ம நினைச்சதை விடவும் இங்க அதிகமான டீமன்ஸ் இருந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம ரேம்பேஜ்ல ஈடுபடுறதுக்கான டைம் வந்துட்டு எல்லாருமே சண்டைக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே மான்ஸ்டர் கூட சேர்ந்து சண்டையில ஈடுபட்டனால அதிகமான வருஷம் அவங்க ஃபேமிலியை பிரிஞ்சு சண்டையில ஈடுபட்டு இருப்பாங்க. இன்னும் அந்த மாதிரி நான் நடக்கிறதுக்கு விடவே மாட்டேன். கோரனு, நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போங்க. இனிமேல் நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு அவன் தனியாவே அங்க இருக்கிற டீமன்ஸ் கூட சேர்ந்து சண்டையில ஈடுபடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். உன்னை இங்கேயே தனியா விட்டுட்டு நாங்க தப்பிச்சு போகணும்னு சொல்ல வரியா? டீமன் கிங்க நம்ம இன்னும் தோக்கடிக்கவே இல்லை. ஒருவேளை டீமன் கிங் திரும்பி வந்தானா ஹீரோவோட ஸ்ட்ரென்த் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படும். அதுலயும் உங்களோட ஃபேமிலி உங்களை காத்துட்டு இருப்பாங்க. உடனே இங்க இருந்து தப்பிச்சு போங்கன்னு அவனோட எர்த் மேஜிக் மூலமா ஒரு பேரியர் ஸ்பெல்ல உருவாக்கி அவங்க கிட்ட நெருங்க விடாம தடுத்து நிறுத்திட்டு இருப்பான். உன்னை இங்க இருந்து தனியா விட்டுட்டு எங்களால போகவே முடியாது. உடனே உன்னோட ஸ்பெல்ல கேன்சல் பண்ணு. நீங்க தானே சொன்னீங்க இங்க இருக்கிற டீமன்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக சப்போர்ட்டா உங்களோட ஃபேமிலிஸ் இருந்துட்டு இருக்காங்கன்னு. நீங்க தான் என்னோட ஃபேமிலிஸா இருந்துட்டு இருக்கீங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல நான் சாவதுக்கு விடவே மாட்டேன். உங்களுக்கே நல்லாவே தெரியும் நான் எந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிச்சவன்னு. பக்கத்துல இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையுமே என்னோட பக்கத்துல நான் இப்ப வர வச்சுட்டேன். நீங்க தப்பிச்சு போவதுக்கு இதான் உங்களுக்கு கரெக்டான சான்ஸா இருக்கும்னு கத்திட்டு இருப்பான். எக்காரந்து கொண்டு செத்துறாதேன்னு அவங்க 2 பேருமே அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான டீமன்ஸ் அவனை அழிக்கிறதுக்காக கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கும். உங்களால முடிஞ்சா என்ன தொட்டு பாருங்க. ஆனா என்ன கடந்து போறது அந்த அளவுக்கு ஈஸியான விஷயமே கிடையாதுன்னு அவனோட மேஜிக் பவரால எல்லாத்தையுமே தாக்கிட்டு இருப்பான். என்னதான் அதிகமான டீமன்ஸ் அவன் தோக்கடிச்சாலும் ஒரு எண்டை இல்லாம அதிகமா அவனை தாக்க வந்துட்டு இருக்கும். அவனோட லிமிட்டையே அவன் மீறிட்டு இருப்பான். அப்பதான் டேர்னிங் பாயிண்ட் ஒன்று அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். டீமன் ஜெனரல் அந்த இடத்தை நோக்கி வந்து அதோட ட்ரெயின் டச் பயன்படுத்தி அவனோட எனர்ஜி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அவனோட கதையை முடிக்க போற நேரத்துல நீ தேவையில்லாம என் கிட்ட வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அதோட ட்ரெயின் டச் பவரை அதுகிட்டயே யூஸ் பண்ணி டீமன் ஜெனரலோட கதையை முடிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு எதிரா யார் அவங்களோட ஸ்பெல்ல பயன்படுத்தி தாக்குறாங்களோ அதை கத்துக்கிட்டு காப்பி பண்ணி திருப்பியும் தாக்கக்கூடிய பவர் ஹீரோக்கு இருந்துட்டு இருக்கும். இது இப்போ என்ன ரெக்கவர் பண்ணது மட்டும் இல்லாம என்னோட பவரையும் முன்னாடியே விடவும் ஓவர் பவரா மாத்திட்டு ஆயிரக்கணக்கான டீமன் அவனை தோக்கடிக்கிறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கும். எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியாம தொடர்ச்சியா சண்டையில ஈடுபட்டு இருப்பான். அவன் தூங்கிட்டு இருக்கும் போதும் சண்டை போடுறதுக்காக மேரியோ நைட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணிருப்பான். இதனால அவன் பாடி
தூங்கிட்டு இருக்கும் போதும் கடுமையா சண்டையில ஈடுபட்டு இருக்கும். அவன் ஒரு ஹியூமன் சொல்ற விஷயத்தையே மறந்து பெர்சர்க் மோட்ல போய் எல்லா டீமன்ஸ் கூடயும் சேர்ந்து சண்டையில ஈடுபட்டு இருக்க ஒரு வழியா எல்லா டீமன்ஸையும் தோக்கடிச்சிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஒரு பயங்கரமான பவர் ஒன்னு அவனை வந்து தாக்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா டீமன் கிங் அவன் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்காக அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். நீ ரெக்கவர் ஆகி வரதுக்கு பல வருஷம் ஆகும் நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல நீ வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. டீமன் கிங் அதோட பயங்கரமான பவரை யூஸ் பண்ணாம இருக்கணும்னா பக்கத்துல இருந்து தாக்குறதா நல்லதுன்னு வேகமா அதோட பின்னாடி போய் ட்ரெயின் டச்சை யூஸ் பண்ணி அதோட பவரை அப்சர்வ் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ஆனா டீமன் கிங்கோட உடம்புல பேரியர் ஒன்னு இருக்கிறனால அவனால அதோட பவரை அப்சர்வ் பண்ணவே முடியாது. அதோட பயங்கரமான ஸ்வாட பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். இதனால அவனுக்கு அதிகமா காயம் ஏற்பட்டு இருக்கனால சீக்கிரத்துல இதுல இருந்து நான் ரெக்கவர் ஆகியே தீரணும், இல்லனா இதே என்னோட கதையை முடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. அவனை கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விடாம டீமன் கிங் அதோட ஸ்வாட பயன்படுத்தி தாக்குனதுல ஹீரோவோட ஸ்வாட் ரெண்டா உடைஞ்சி செதறிட்டு இருக்கும். டீமன் கிங்கோட எக்ஸா பிளேடு நான் நினைச்சதை விடவும் ரொம்ப ஓவர் பவரா தான் இருந்துட்டு இருக்கு. சாசரரா இருக்கிற எனக்கு எந்த விதமான ஸ்வாடும் தேவையே இல்லைன்னு அவனோட ஹெல்ப் ஃபயரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அது டைரக்டா டீமன் கிங்க காயப்படுத்திட்டு இருக்கும். அடுத்ததா ஒரு கையால ஹெல்ப் ஃபயரையும் ஒரு கையால ட்ரெயின் டச்சையும் ஒரே நேரத்துல யூஸ் பண்ணி தாக்குறது மூலமா டீமன் கிங்கால கரெக்டா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இப்ப நீ என்னோட ஹெல்ப் ஃபயர்ல மாட்டி எரிஞ்சு சாம்பலாக போறியா, இல்ல ட்ரெயின் டச் மூலமா உன்னோட லைஃப் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்து சாவ போறியான்னு சூஸ் பண்ணதுக்கான டைம் வந்துட்டுன்னு ரெண்டு பவரையும் ஒரே நேரத்துல தாக்கி ஒரு வழியா டீமன் கிங்கோட கதையை முடிச்சு அதோட ஹெக்ஸா பிளேட அவனுக்கு சொந்தமா மாத்திட்டு இருப்பான். ஏற்கனவே அவன் தொடர்ச்சியா சண்டையில ஈடுபட்டனால அவனோட அட்வென்ச்சர் கார்டு எரிஞ்சு சாம்பலா மாதிரி இருக்கும். உடனே என்னோட அட்வென்ச்சர் கார்டை நான் புதுப்பிச்சே ஆகணும்னு நடந்தே பக்கத்துல இருக்கிற சிட்டியை நோக்கி போயிட்டு இருப்பான். சோ இதுதான் ராயல் கேபிட்டலான்னு ராயல் கேபிட்டல் கிட்ட போய் நின்னு பாத்துட்டு இருப்பான். நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஹீரோவோட பேரு லக் லாக் பிரான்சன். கையில சுவாட ஏந்திட்டு துணியே இல்லாம நடந்து போறத பார்த்தோன்னே அங்க இருக்கிற காட்ஸ் எல்லாருமே அவனுக்கு கொஞ்சம் க்ளோத்ஸை கொடுத்து உதவிட்டு இருப்பாங்க. நான் நினைச்சதை விடவும் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா தான் இருந்துட்டு இருக்காங்க. நான் உடனே கார்டனோட வீடை கண்டுபிடிச்சே அவனு வீட்டுக்கிட்ட போய் நின்னு பார்த்தனா கார்டனோட வீடு பாக்கிறதுக்கே ஒரு அரண்மனை மாதிரி இருந்துட்டு இருக்கும். நான் கோரனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், உன்கிட்ட ஏதாச்சும் அப்பாயின்மெண்ட் இருந்துட்டு இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லக் அவனை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னா அவனுக்கே அது புரிய வரும். அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையுமே உள்ளே விட மாட்டேன்னு அவன் அங்க இருந்து விரட்டி விட்டுட்டு இருப்பான். நான் உடனே அட்வென்ச்சர் கில்ட நோக்கி போய் ஃபர்ஸ்ட் என்னோட அட்வென்ச்சர் கார்டை புதுப்பிச்சே ஆகணும்னு போற வழியில ஒரு பெரிய ஸ்டாச்சு ஒன்னு இருக்கிறத பார்த்துட்டு இருப்பான். இது யாரோட ஸ்டாச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னது, உனக்கு அவனை பத்தி தெரியாதா? டைமென்ஷன் ரிஃப்ட்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி அதிகமான டீமன்ஸை தோக்கடிச்சு இந்த உலகத்தையே காப்பாத்துற எங்களோட கிரேட் ஹீரோவா இருக்கிற செயின்ட் லக் தான் இதுன்னு சொல்றத கேட்டோன்னே அவனோட சிலையை தான் அங்க உருவாக்கி வச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ அங்க சண்டையில ஈடுபட்டனால மொத்தமா இறந்து போயிட்டான்னு அவனோட லெஜெண்டரி ஹீரோவா பாவிச்சு தான் அந்த சிலையை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த டீமன் கூட சேர்ந்து சண்டையில ஈடுபட்டு 10 வருஷம் ஆன விஷயமே நம்ம ஹீரோவுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். அடுத்ததா அட்வென்ச்சர் கில்டுக்குள்ள போயிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உன்னை பார்த்ததே இல்லையே, நீ புதுசான்னு ஒருத்தன் பார்த்து கேட்டுட்டு இருக்க. அவன் சொல்றத காது கொடுத்து கூட கேட்காம ரிசப்ஷனிஸ்ட நோக்கி போயிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நான் சொல்றத நீ காது கொடுத்து கூட கேட்கல, உன்னை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன், அவன் தாக்க வந்துட்டு இருக்க. வேகமா கார்கன் அந்த இடத்தை நோக்கி வந்து அவனை தூக்கிட்டு உள்ள ஓடிட்டு இருப்பான். நீ திரும்பி வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் குழந்தை மாதிரி அழுகிறத உடனே நிறுத்து. நான் ஒன்னும் அளவே இல்ல. 10 வருஷம் கழிச்சு உன்னை திரும்பி பார்த்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. 10 வருஷமா தொடர்ச்சியா அவன் சண்டையில ஈடுபட்டனால பெருசா எதுவுமே சாப்பிட்டு இருக்கவே மாட்டான். அதனால கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே போட்டு லவட்டுன்னு முழுகிட்டு இருக்க. என்னதான் ட்ரெயின் டச்சை பயன்படுத்தி என்னோட எனர்ஜியை நான் புதுப்பிச்சாலும் என்னோட வயிறு என்னமோ காலியா தான் இருந்துட்டு இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு மேல நீ சாப்பிடாம இருந்தனால தொடர்ச்சியா சாப்பிடுறது மூலமா உன்னை மயக்கமடைய வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்குன்னு அவனோட பட்லர் கிட்ட ரைஸ் குரூவலை கொண்டு வர சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பான். அந்த பயங்கரமான சூழ்நிலையில இருந்து நீ தப்பிச்சு வருவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ட்ரெயின் டச்சை பத்தி நான் கத்துக்கிட்டனாலதான் என்னால உயிர் பிழைக்க முடிஞ்சிச்சுன்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே லக் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு எரிக்க அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்க. கைஸ், உங்க 2 பேருக்கும் வயசாயிட்டு குழந்தை மாதிரி அழுகிறத உடனே நிறுத்துங்க. 10 வருஷம் ஆனனால எங்களுக்கு வயசானது என்னமோ உண்மைதான். ஆனா உனக்கு எந்த விதமான வயசும் ஆகாம அப்படி எங்க எப்படி இருக்கேன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு கண்ணாடியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் குட்டியா எங்க இருக்கிற விஷயமே அவனுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். இது எல்லாமே ட்ரெயின் டச் மூலமா டீமன் கிங்கோட லைஃப் ஃபோர்ஸை நான் உறிஞ்சனாலதான் இது எல்லாமே நடந்திருக்கு போல இருக்கேன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. என்னது, நீ டீமன் கிங்க தோக்கடிச்சிட்டியான்னு அவங்க 2 பேருமே மொத்தமா பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. லக் டீமன் கிங் ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை அவன் தாக்குறதுக்கு வந்தானா கிங்டமா இருக்கிற நாங்க எல்லாருமே மிலிட்டரியை ரெடி பண்ணி தாக்குறதுக்காக தான் தயார் நிலையில இருந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப நீ டீமன் கிங்க தோக்கடிச்சனால அதுக்கான ரிவார்டை உனக்கு கொடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டு. மேஜஸ்டி, நீங்க கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னது மேஜஸ்டியா? நீ ராயல்ட்டியை சேர்ந்தவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ கிங்கா மாறுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. பிரீவியஸ் கிங் நான் டீமன் கிங்க வெரைட்டி அடிச்சனால அதுக்கு ரிவார்டா தான் எனக்கு இந்த கிங் சொல்ற பதவியை கொடுத்துட்டாங்க.
எரிக் இப்போ கிங்கா இருந்துட்டு இருக்கான். நான் இப்போ அந்த அட்வென்ச்சர் கில்டோட கிராண்ட் மாஸ்டரா இருந்துட்டு இருக்கேன். எங்களோட சேவியரா இருக்கிற கிரேட் சேஜா இருக்கிற ஆர்ச் டியூக் லுக் பிரான்சன், நீ ஒரு சுப்ரீம் சாசரரா தான் இருந்துட்டு இருக்க. என்ன ஆர்ச் டியூக்கா? நான் ஒன்னு நோபிலிட்டியை சேர்ந்தவனே கிடையாது. ஆமா, அது யார் அந்த பிரான்சன்? நீ செஞ்ச வேலைக்கு ரிவார்டா தான் இந்த நோபல் டைட்டிலேயே உனக்கு கொடுத்திருக்கேன். அவன் கிங்கா மாறனோட பண்ண முத வேலையே உன்னோட ஸ்டோரி எல்லாத்தையுமே இந்த உலகம் ஃபுல்லா பரப்புனது மட்டும் இல்லாம அந்த ஸ்டாச்சுவை உருவாக்குனது தான். ஆனா இதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி உருவத்தை நான் பார்த்ததே கிடையாது. அது யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீ ஏற்கனவே நான் வளர்ந்தா எந்த மாதிரி இருப்பேன்னு கார்கன் கிட்ட சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தான் அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுவையே நாங்க உருவாக்கணும். இது எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணமா இருக்கும் நான் யோசிச்சேன். கரெக்டா இருந்துட்டு இருக்கு. உனக்கு எந்த ஒரு ஃபேமிலி இல்லாம இருக்கறனால நீ செத்துட்டதாவே இங்க இருக்கிற எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. நான் இப்ப திருப்பி உயிரோட வந்திருக்கனால அது கண்டிப்பா பிரச்சனையா மாறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. அதனால அபிஷியலாவே லக்குன்னு சொல்றவன் செத்துட்டதாவே எல்லாருமே நினைக்கட்டும். அடுத்தது நீ என்ன பண்ண போற? இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கறனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து என்னோட அட்வென்ச்சர் ஜேர்னியை ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். கார்கன் கில்ட் மாஸ்டரா இருக்கறனால அவனுக்கு தேவையான புது அட்வென்ச்சர் கார்டை கொடுக்கிறது மட்டும் இல்லாம அவனோட பேரை லாக்னு சொல்லிட்டு மாத்திட்டு இருப்பான். உன்னோட உண்மையான பேரு லாக் பிரான்சன் தானே, அதனால அந்த மிடில் நேம் எடுத்து அவனோட புது பேரா கொடுத்துட்டு இருக்க. எஸ் ரேங்க் சுப்ரீம் சாசரரா இருக்கிற நீ உன்னோட பழைய ஜாப மறைச்சிட்டு லாக்னு சொல்ற பேர்ல எஃப் ரேங்க் வாரியரா தான் இப்ப நீ உன்னோட ஜேர்னியை ஆரம்பிக்க போற. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே தொடங்குறது போரா இருக்குன்னு உனக்கு தெரியலையா? நீ ஒரு ஸ்ட்ராங்கான ரேங்க்ல இருந்தா மட்டும்தான் ஸ்ட்ராங்கான எனிமி கூட சேர்ந்து சண்டையில ஈடுபட முடியும். ஏற்கனவே அதிகமான ஸ்ட்ராங்கான எனிமி கூட சேர்ந்து சண்டையில ஈடுபட்டனால எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் தான் ஆசைப்படுறேன். மாஸ்டர் லாக், அன்னைக்கு அந்த மாதிரி நான் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அது என்னமோ நடந்து போச்சு. அதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க ரொம்ப கைண்டா இருந்துட்டு இருக்கீங்க. எங்க போறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் அட்வென்ச்சர் கில்ட நோக்கி தான் போயிட்டு இருக்கேன்னு கில்ட நோக்கி வந்துட்டு இருப்பான். உடனே ஆரோன் சொல்ற ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கொண்டு போய் ஒரு கோஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். ரூக்கியா இருக்கிற ஒன்னால காப்ளினை தனியா போய் அழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் ஒரு எஸ் ரேங்க்னு தெரியாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எத்தனை ரூக்கிஸ் முந்திரி கொட்டத்தனமா காப்ளின்ஸ் அழிக்கன்னு சொல்ற பேர்ல செத்துருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தனியா ஒன்ன காப்ளினோட இடத்துக்கிட்ட நான் விடதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்க கூட சேர்ந்து நீ வரதுக்கு தயாரா இருக்கியா? நாங்களும் எஃப் ரேங்க் அட்வென்ச்சரா தான் இருந்துட்டு இருக்கோம். அதுல ஒருத்தன் மேஜாவும் இன்னொருத்தி ஸ்கவுட்டாவும் இருந்துட்டு இருக்கு. இது ஒரு நல்ல ஐடியாவா இருந்துட்டு இருக்கு. நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து போனா காப்ளினை ஈஸியாவே தோக்கடிக்க முடியும்னு வேகமா அதை அப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நான் அவங்க கூட போக போறேன்னு சொல்லவே இல்லையே. நல்ல ஐடியாவா இருக்கும் நான் சொன்னா கண்டிப்பா அது நல்ல ஐடியாவா தான் இருக்கும்னு மூஞ்ச காட்டி பயமுறுத்துறது பார்த்தோன்னே வேற வழியே இல்லாம அந்த புது ரூக்கிஸ் கூட சேர்ந்து அவன் போவதுக்கு தயாராயிட்டு இருப்பான். என்னோட பேரு ஆரியோ. நான் ஃபயர்பால் யூசரா இருந்துட்டு இருக்கேன். இது என்னோட சிஸ்டர் கின்னி. இவ ஒரு போ ஸ்கவுட்டா இருந்துட்டு இருக்கா. என்னோட பேரு லாக். என்னால ஸ்வாட யூஸ் பண்ண முடியும்னு அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து புது ஜேர்னியை நோக்கி கிளம்பிட்டு இருப்பாங்க. கடந்த 2 மாசத்துல மட்டும் 2 கவ்வையும் 3 ஷீப்பையும் அதிகமான வயல்வெளிகள் எல்லாத்தையுமே காப்ளின் எல்லாமே அதிகமா டேமேஜ் பண்ணிருக்கும். எனக்கு கிடைச்ச எவிடன்ஸ் படி பார்க்கும்போது காப்ளினோட நெஸ்ட்ல 10க்கும் அதிகமான காப்ளின்ஸ் இருக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்குன்னு காப்ளினை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. கின்னி நான் நினைச்சதை விட ஒரு ஸ்கில்லான ஸ்கவுட்டா இருந்துட்டு இருக்கா. இந்த ஹண்ட்ல அவ தான் மூளையா இருந்து அதிகமா செயல்பட்டு இருக்கா. இவளை பார்க்கிறதுக்கு ஒரு எஃப் ரேங்க் மாதிரியே தெரியல. ஆனா இவங்க ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டாங்க. நினைச்சதை விடவும் அதிகமான காப்ளின் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா காப்ளின்ஸ் ஒன்னும் தன்னோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மறைக்கிற அளவுக்கு கிளவரானது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காப்ளினை விடவும் பயங்கரமான மான்ஸ்டர் தான் இவங்களை லீட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. அட்வான்ஸா இது எல்லாத்தையுமே முன்கூட்டியே சொல்லி அவங்களை நான் பயமுறுத்த விரும்பல. ஃபெயிலியர்ல இருந்து தான் அவங்களால அதிகமான விஷயத்தை கத்துக்க முடியும். இவங்க 2 பேருமே ரொம்ப எங்க இருந்துட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் அவங்கள நான் சாவ விடவே மாட்டேன்னு காப்ளினோட நெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா அது ஒரு பழைய மைனா இருந்துட்டு இருக்கும். காப்ளின் எப்பவுமே ராத்திரி நேரத்துல தான் வெளியே வரக்கூடியது. காலையில நேரத்துல நம்ம அட்டாக் பண்றதா கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். நானே லீட் எடுத்துக்கிறேன். கின்னி எனக்கு பின்னாடி வர்ற காப்ளின் எல்லாத்தையுமே ஃபயர் பண்ணி தாக்கு. ஆரியோ உன்னால எவ்வளவு மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு மேஜிக்கையும் நீ யூஸ் பண்ணுன்னு டைரக்டா போய் ஒரு காப்ளினோட தலையை வெட்டிட்டு இருப்பான். அவன் பின்னாடி இருக்கிற காப்ளினை கின்னி ஆரோவால தாக்கி அழிச்சிட்டு இருக்க. அடுத்தது டீப்பா போய் அதிகமான காப்ளின்ஸை தோக்கடிச்சிட்டு இருக்க. கின்னியும் ஆரியாவும் சேர்ந்து அவங்க நினைச்சதை விடவும் 30க்கும் அதிகமான காப்ளின்ஸை தோக்கடிச்சிட்டு இருப்பாங்க. ஆரியோ உன்னால ஃபயர் பால தொடர்ச்சியா யூஸ் பண்ண முடியுமா? நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும் என்னால யூஸ் பண்ண முடியும். கின்னி உன்கிட்ட இன்னும் எத்தனை ஆரோஸ் இருந்துட்டு இருக்கு? 3 மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. என்னோட மேஜிக் ரொம்ப லோவா இருக்கு. ஆரோஸும் ரொம்ப கம்மியா இருக்கிறனால நேரடியா போய் சண்டை போடுறதுன்னு சொல்றது ரொம்ப ஆபத்தானது. நம்ம உடனே இங்க இருந்து வித்ரா பண்ணி போயே ஆகணும். அப்ப திடீர்னு ஏதோ ஒரு மான்ஸ்டர் ஒன்னு கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்னு கேட்டுட்டு இருக்கும். என்னன்னு போய் பார்த்தனா அந்த இடத்துல ஒரு காப்ளின் லார்ட் ஒன்னு இருந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த காப்ளின் எல்லாத்துக்குமே இன்சார்ஜா இருந்துதான் இதுதான் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான பவரை நான் சென்ஸ் பண்ணேன். அது கண்டிப்பா இந்த காப்ளின் லார்டா இருக்க வாய்ப்பே இல்ல. இந்த காப்ளின் லார்டுக்கே ஆர்டர் கொடுக்கிற வகையில ஏதோ ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்குன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப உடனே அந்த இடத்தை நோக்கி வந்து ஒரு பொண்ணு காப்ளின் லார்ட தாக்கிட்டு என்னோட வழியை விட்டு தள்ளி போயிரு, இல்லனா உன்னோட
கதையை முடிக்க வேண்டியிருக்கும்னு தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பாய்.